சொல்லுங்க. காதல் என்ற பெயரில் கன்றாவியாக செய்யும் பார்வதி மற்றும் கமருதீன். ஏய் என் தங்கம் தங்கம். சுபிக்ஷாவை பிசிக்கல் ஹர்ட் செய்தாரா சாண்ட்ரா? பிரஜின் நெக்லஸை திருடிய விதம் சரியா? பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக பிக் பாஸே காண்டேத்திய கண்டஸ்டன்ஸ். இன்னும் எத்தனை வாட்டி சொல்லணும் மைக்க மறைச்சு பேசாதீங்கன்னு. திவ்யாவை கேவலமாக பேசிய கமருதீன். பார்வதியின் தொல்லை தாங்க முடியாமல் காலில் விழுந்த ரம்யா. வினோத்துக்கும் ஆதரைக்கும் நடந்த சண்டை என்ன? அப்புறம் ஒரு சில பிரச்சனைகள், அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அன்பே கம்மு பாடே, இந்த கன்றாவியான டாக்ஸிக் கப்பல் தொல்லை தாங்க முடியலடா. ஏய் என் தங்கம் தங்கம். போட்டு சாவடிக்கிறாங்க. மெயின்டைன் பண்ணு பேபி. இதுல பேபி பேபின்னு வேற சொல்லிக்கிட்டு ஐயோ வெறி வருது சார். பார்வதி வந்துட்டு கேமுக்காக தான் கமருதனை யூஸ் பண்றாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் தான், ஒரு முட்டா பீஸ் திவாகர். அவன் பார்வதிக்காக எந்த எல்லைக்கும் போற ஒரு அடிமை தான். இப்ப திவாகர் போன பிறகு பார்வதிக்கு ஏத்த அடிமையை தேடிக்கிட்டு இருந்தாங்க. கரெக்டா மாட்டிக்கிட்டான் மக்ருதீன். அப்பாடா, இவன் தான் நமக்கு சரியான ஆளு. நம்ம என்ன சொன்னாலும் கேக்குறான். நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சம்பந்தமே எல்லாம் உள்ள வரா. இவனை வச்சு இருக்கிறனால ஓட்டிடுவோம். பெரிய இவங்க காவிய காதல், இதுவே ஒரு கன்றாவியான காதல் அப்படிங்கிறதுக்காக இந்த காதல்ங்கிற ஒரு மேட்டரை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. இவனை பசக்குன்னு அமுக்கணும்னா பல வருஷத்துக்கு வண்டி ஓட்டலாமடா பாண்டி. இன்னைக்கு கூட ரம்யாக்கும் பார்வதிக்கும் ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கும். அதுல சம்பந்தமே இல்லாம கமருதீன் வருவாரு. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ஏங்க பார்வதிக்கு வாய் இல்லையா? பார்வதிக்கு இருக்கிற வாய்க்குன்னா அட் அ டைம்ல 10 பேரை சமாளிப்பாங்க. இவர் வந்து ஒத்து ஊத வராரு. வக்கீல் வீராசாமி. யாரு? இதெல்லாம் தேவையா? ஒழுங்கா இண்டிவிஜுவலா கேம் விளையாடிட்டு இருந்தா நல்லா தான் இருக்கும். தேவையில்லாம அந்த பீட பார்வதி கூட சேர்ந்து நீயும் கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்க. நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஒன்று சொல்றேன், இந்த கேம் நீ தனியா விளையாண்ட அப்படின்னா. இதுல கமருதீனோட ஃப்ரெண்ட் வேற அட்வைஸ் பண்ணிருக்காரு, நீ கூட்டு சேராத தனியா விளையாடு, இந்த பீடைகள் கூட சேராதன்னு சொல்லியிருக்காரு. அப்பவும் திருந்தல. இவன் வந்து நான் நல்லவனாக்கலாம் பாக்குறேன். இவனை எல்லாரும் செருப்பால அடிக்க போறாங்க. அப்பதான் இவனுக்கு அறிவு வரப்போகுது. பொம்பளை பின்னாடி சுத்துவியா, பொம்பளை கூட வீடியோ போடுவியா, பொம்பளை கூட வீடியோ போடுவியா, நீ செருப்பால அடிக்க போறாங்க. இந்த வாரம் ஜமீன்தாரும் நெக்லஸும் டாஸ்க் போயிட்டு இருக்கு. அதுலதான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. அடுத்து சுபிக்ஷாவுக்கும் சாண்ட்ராவுக்கும் நடந்த அந்த ஒரு பிரச்சனை. ஃபர்ஸ்ட் சுபிக்ஷா தான் ஆப்போசிட் டீம்ல இருக்கிற ஒரு சேர்ல உட்கார்றாங்க. அப்பதான் சாண்ட்ராவும் வராங்க. நீங்க வேற சேர் போட்டுட்டு உட்காருங்க, நான் போட்ட சேர் இது. இது என்னோட சேரு, நான் போட்டு வச்சிருந்த சேரு. நான் நேத்து இங்க வந்து நான் போட்ட சேர் இது. நான் தான் இங்க உட்காருவேன், இது என்னோட இடம் அப்படின்னு சாண்ட்ரா சுபிக்ஷா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. Don't make it seem no. This is not fair. அப்ப சுபிக்ஷா என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க இதெல்லாம் ரூல்ல கிடையாதுங்க, யார் வேணாலும் எங்க வேணாலும் உட்காரலாங்க, ரூல்ல நீங்க சொன்னது இல்லவே இல்லைங்க அப்படின்னு சுபிக்ஷா சொல்றாங்க. யாரும் எங்கேயும் வரக்கூடாதுன்னு ரூல் கிடையாது, சரி? ஆனா சாண்ட்ரா கேட்கவே இல்ல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிடுறாங்கன்னா சுபிக்ஷா மேலேயே உட்கார்ந்துறாங்க. என்னடா அது சின்ன புள்ளத்தனமா இருக்கு. சின்ன புள்ளத்தனங்கிறத விட ரொம்ப கேவலமா இருக்கு, சில்றத்தனமா இருக்கு. இந்த சில்றத்தனத்தை எப்போதான் சாண்ட்ரா விட போறாங்கன்னு தெரியல. இதுக்கு விஜய் சேதுபதி வக்காலத்து வாங்க வந்துருவாரு இந்த வாரம். உட்கார்ந்து புஷ் பண்றீங்க, என்னையும் சொன்னா அடிக்கிறீங்க, எனக்கு புரியல. சாண்ட்ரா நீங்க செஞ்சதாங்க கரெக்ட், உங்க மேல தப்பே இல்லம்மா. ஒரு மாசம் தாய் அவள் என்னதான் ட்ரெயினிங் இருந்தாலும் அவளோட ஒர்க்ல எந்த ஒரு கிளாரிட்டி கண்டோம். சுபிக்ஷா மேல தான் தப்பு, சாண்ட்ரா மேல தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாரு. அவரை பத்தி தான் நமக்கு தெரியுமே, வாரம் வாரம் பாத்துட்டு தானே இருக்கோம். சாண்ட்ரா வந்துட்டு சுபிக்ஷா மேல உட்கார்ந்து மட்டும் இல்லாம நெஞ்சில அடிச்சது, கையை பிடிச்சி தள்ளுறது, தட்டி விடுறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க.
என்னையும் சொன்னா எனக்கு அடிக்கிறீங்க, எனக்கு புரியல. ஆமா. கேட்டா இதுக்கு பேர் ஸ்ட்ராட்டஜியா, இதுதான் கேமா, அதையும் சப்போர்ட் பண்ணிட்டு வந்துருவாரு வாரம் வாரம். சபரி வந்துட்டு பார்வதியோட காலை மிதிச்சதும் அதை குறும்படம் போட்டு தப்புன்னு சொன்னீங்களே, அதே போல இதுக்கும் ஒரு குறும்படம் போட்டு அது தப்புன்னு சொல்லி கண்டிக்கணும். அதை விட்டுட்டு வழக்கம் போல இந்த சொம்பு தூக்கிட்டே இருந்தீங்கன்னா வச்சுங்க வேலைக்கு ஆகுது. இன்னும் எத்தனை மாதிரி தான் சொம்பு தூக்க போறீங்கன்னு தெரியல. நீ எல்லாம் எங்க உருப்பட போற? சாண்ட்ரா இந்த இடத்துல இப்படி பண்ணாம வேற மாதிரி பண்ணிருக்கணும். இது எங்களோட இடம், இந்த இடத்துல நீங்க உட்காரக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்டு அந்த இடத்த விட்டு அவங்க நகர வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி சில்றத்தனமா பண்றது, இந்த பிசிக்கலா ஹர்ட் பண்றது, இந்த மாதிரினா பண்ணிருக்கூடாது. இந்த வாரம் மட்டும் விஜய் சேதுபதி சாண்ட்ராவை ரோஸ்ட் பண்ணாருன்னா சாண்ட்ரா கிட்ட ஒரு ஆஸ்கர் லெவல் நடிப்பை பார்க்க போறீங்க. அடுத்து வினோத்துக்கும் ஆதிரைக்கும் நடந்த பிரச்சனை. வினோத் நைட்ல வந்துட்டு எல்லாரையும் பயமுறுத்துறதுனால அவரோட அந்த தாடி அந்த செட்டப் எல்லாத்தையும் மறைச்சு வச்சுறாங்க. அப்பதான் ஆதிரைக்கும் வினோத்துக்கும் ஒரு ஆர்குமெண்ட் நடக்குது. அந்த ஆர்குமெண்ட்ல தான் வினோத்தை பார்த்து ஏன்னு ஒரு வார்த்தையை வந்து ஆதிரை சொல்லிடுறாங்க. அப்ப ஆதிரை ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க, திவாகர் போனதுக்கு வினோத்தும் ஒரு காரணமா? வாட்டர்மெலன் வெளில போயிருக்காருன்னா அதுக்கு இவரும் ஒரு காரணம். ஏண்டா திவாகர் வெளியில போனதுக்கு வினோத்து காரணமாடா? என்ன பேசுறாங்க? இவ்வளவு நாள் வெளியில தானே இருந்துட்டு வந்தீங்க, ஒண்ணுமே உங்களுக்கு தெரியல, மழுமட்டையா இருக்கீங்க. வாட்டர்மெலன் வெளில போயிருக்காருன்னா அதுக்கு இவரும் ஒரு காரணம். நான் சொல்லுவேன், இதை எங்க வேணாலும் நான் அடிச்சு சொல்லுவேன். அவன் வெளியில போனதுக்கு காரணம் அவன் தான், வேற எவனும் கிடையாது. அதுவும் யார வேணா சொல்லலாம். திவாகர் போனதுக்கு காரணம் திவாகர் தான். சும்மா இருந்தவரை போய் இந்த நாரவாய் தான் ஸ்டார்டிங்ல ஒன்னு சொல்லும். அதனால எனக்கு வந்து திவாகர் வந்து இங்க இருக்கிறதுக்கான ஒரு பர்சன். ஏன்னா இந்த திவாகர் மாதிரியான ஆளுங்கெல்லாம் எதுக்கு பிக் பாஸ்குள்ள விட்டாங்க, கோமாளிகள் டேலண்டே இல்லாதவங்க அவங்கள எதுக்கு பிக் பாஸ்குள்ள விட்டாங்க அப்படின்னு பேசுற அந்த நாரவாய் தான் இப்ப இதையும் பேசிட்டு இருக்கு. ஆதிரையை பொறுத்த வரைக்கும் அவங்க வெளியில போனா அதுக்கு வந்து அவங்க காரணம் கிடையாது, மக்கள் தான் காரணம். ஏன்னா மக்கள் தான் தப்பா ஓட் பண்ணி அவங்கள புரிஞ்சிக்காம வெளியில அனுப்பிட்டாங்க. நான் டிசர்விங் அங்க உள்ள இருக்கிறதுக்கு நிறைய பேர் டிசர்விங் இல்ல, ஆனா அவங்க இருக்காங்க, நான் இருக்கேன்னா இவங்க புரிஞ்சுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். இவங்க மேல தப்பு கிடையாதுங்க, இவங்க மேல தப்பே கிடையாது. ஆதிரைக்குனா செகண்ட் சான்ஸ் கொடுத்ததுக்கு பிரவீனுக்கு கொடுத்துக்கலாம், உருப்படியான ஒரு நல்ல விஷயமா இருந்திருக்கும்டா. இவ்வளவு நாள் வெளியில இருந்துட்டு ஷோ பார்த்தாங்களா இல்ல என்ன பண்ணாங்கன்னு தெரியல, உள்ள வந்து ஒண்ணுமே பண்ணல. இவன் டம்மி தான் போட்டுருக்கு. ஏய், அடுத்து பிக் பாஸ்யே காண்டேத்திய கண்டஸ்டன்ஸ். ஆனா முதல் முறையா முதல் சீசனா முதல் தடவையா அதை சொல்றேன். இந்த டாஸ்க்ல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அந்த கேரக்டர் மாதிரி கொடுத்த வேஷத்தை மட்டும் தான் போட்டிருக்காங்க. மற்றபடி பேசுறதோ அந்த பாடி லாங்குவேஜோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ஒண்ணுமே இல்ல. நானும் இது வரைக்கும் 8 சீசன் பார்த்துட்டேன். இது வரைக்கும் அந்த குரல் வந்துட்டு இந்த அளவுக்கு கோவமா இருந்து நான் பார்த்ததே கிடையாதுடா. I disown each one of you today and you will have to earn me back. எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு சண்டை வந்திருக்கு. அப்போ அந்த வாய்ஸ் வந்துட்டு அவ்வளவு ஸ்ட்ராங்கா கரெக்டா தான் இருக்கும், ஒரே மீட்டர்ல தான் இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட ஒருத்தரையே இந்த அளவுக்கு வெறுப்பேத்திருக்காங்க. வாரம் உங்களுக்காக சத்தியம் பண்ணி நான் அசிங்கப்பட்டது மட்டும் தான் மிச்சம். இவனுங்கெல்லாம் கண்டஸ்டண்டா போட்டீங்களடா டேய், உங்களை வெல்கண்டா ஃபர்ஸ்ட். அந்த அளவுக்கு காண்டேத்திருக்காங்க. முடிஞ்சா சம்பாதிச்சு காட்டுங்க. Go back to your task. சபை கலையலாம். இருக்கிறதுலே ஒரு மானங்கட்ட சீசனா அதுதான்டா. ஒரு தலையை மதிக்க மாட்டாங்க, பிக் பாஸை மதிக்க மாட்டாங்க, ஹோஸ்டை மதிக்க மாட்டாங்க, ஒன்னுத்தையும் மதிக்க மாட்டாங்க. என் மனசு பத்திக்கிட்டு எரியுது, சத்தியமா சொல்றேன். பத்திக்கிட்டு எரியுது. கொடுத்த டாஸ்க கூட புரிஞ்சுக்க முடியல இவனுங்களால, புரிஞ்சுக்கிட்டு விளையாட முடியல. எவ்வளவுதான்டா அந்த மனுஷன் சொல்லுவாரு. எனக்கே பிக் பாஸ் நினைச்சா பாவமா தான்டா இருக்கு. ஆனா முதல் முறையா முதல் சீசனா முதல் தடவையா அதை சொல்றேன். நான் பார்த்த வரைக்கும் இதுல வந்துட்டு விக்ரம் வந்துட்டு அந்த கேரக்டர்ல ஃபுல்லா இருந்தாரு. விக்ரம தவிர வினோத் வந்துட்டு அப்பப்போ அந்த கேரக்டர்ல இருந்தாரு. ஆனா அவருமே இடையில அப்பப்போ பேசிட்டு தான் இருந்தாரு. மத்தபடி யாருமே அந்த கேரக்டர்ல வந்து ஃபுல்லா இல்லவே இல்ல. ஒரு சில பேர்னா சுத்தமா இல்ல. அடுத்து இன்னொரு விஷயத்துக்கு கடுப்பாயிட்டாரு போல. இன்னும் எத்தனை வாட்டி சொல்லணும் மைக்க மறைச்சு பேசாதீங்கன்னு. இந்த கமுருதனும் பார்வதியும் சேர்ந்துக்கிட்டு மைக்க மறைச்சு பேசிருக்காங்க போல. இந்த வீட்டுல டிசிப்ளின் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஏன் இவ்வளவு இன்டிசிப்ளின்? இவங்க மைக்க மறைக்காம பேசுறாலே அவ்வளவு காஜியா பேசுவாங்க. அப்ப மைக்க மறைச்சு என்னென்ன பேசிருப்பாங்களோ. சுத்தி கேமரா இருக்குல்ல, நீங்க மறைச்சா எனக்கு தெரியாது. இதுக்காக இவங்க 2 பேரையும் பிக் பாஸ் வந்து வெளியும் வெளுத்து விட்டுட்டாரு. உங்களை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஸ்கிரிப்ட் தான். சாரி, கான்டென்ட். இதுக்கப்புறமாச்சும் திருந்துறாங்களான்னு பார்க்கலாம். என்ன பண்ணா இப்படி செய்யறதை நிறுத்துப்பீங்க? ஆன்சமி. அடுத்து பிரஜின் நெக்லஸை எடுத்தது சரியா? என்ன ஆச்சுன்னா டாஸ்க் ரூம்ல டாஸ்க் விளையாடுறாங்க.
लिख लिख அந்த டாஸ்க் முடிஞ்சு எல்லாரும் வெளியில போறதுக்கு முன்னாடி ரெட்ரோ சினிமா டீம் வந்துட்டு அந்த ரூமை லாக் பண்ணிக்கிறாங்க. அப்ப பிரஜினும் சுபிக்ஷா மட்டும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த நெக்லஸ் எடுத்துறாங்க. இந்த பக்கம் மாடர்ன் சினிமால உள்ளவங்க அந்த கதவை விட்டு வெளியில வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்க. அப்ப நெக்லஸ் எடுத்துட்டு பிரஜின் ஓடுறாரு. இதுல என்ன ஒரு விஷயம்னா, நெக்லஸ் எடுக்கும் போது அவங்க வந்து பார்க்கல, மாடர்ன் சினிமால உள்ளவங்க பார்க்கல. ஆனா நெக்லஸ் எடுத்துட்டு ஓடும் போது பார்த்துட்டாங்க. அப்ப பிரஜின் என்ன பண்ணிடுறாருன்னா ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்காரு. அப்ப மாடர்ன் சினிமால உள்ளவங்க பிரஜினை சுத்து போட்டு தேடி பாக்குறாங்க, கிடைக்கல. பிரஜினும் சுபிக்ஷாவும் அந்த நெக்லஸ் எடுக்கும் போது யாரும் பார்க்கல. ஆனா சபரி எடுக்கும் போது சுபிக்ஷா நல்லா பார்த்து சொல்றாங்க, அப்பவும் கேட்கல அவரு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இவங்க பண்ண சரியா தப்பா அப்படின்னு. உங்களுக்கு அந்த டவுட் இருந்துச்சா? எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு. நானும் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். அப்புறம் பிக் பாஸ் வந்து ஒன்னு சொல்லுவாரு, எல்லாரும் முன்னாடியும் நீங்க நெக்லஸ் எடுத்தது விதிகளை மீறிய செயல். சபரி எடுத்தாரு நெக்லஸ், அது தப்புன்னு பிக் பாஸே சொல்லிடுவாரு. எல்லாருக்கும் தெரியும்படி எடுத்த காரணத்திற்காக நீங்கள் சிறைக்கு போக வேண்டும். சபரி அந்த நெக்லஸை எல்லாரும் முன்னாடியும் எல்லாரும் பார்க்கும்போது எடுத்ததுனால அது விதிகளை மீறிடுச்சு, அதனால அவர் செஞ்சது தப்பு, அதுக்காக அவர் வந்து சிறைக்கு போகணும் அப்படிங்கறத பிக் பாஸே சொல்லிடுவாரு. அத திரும்ப வச்சிடுங்க. எப்பவுமே சைலண்டா இருக்கிற பிக் பாஸ் இப்பயாச்சும் சொன்னாரு, இல்லைன்னா மண்டே பிச்சுக்கிட்டு இருக்கணும். நெக்லஸ் வச்சதும் ஜனாவை சிறையில வச்சு போட்டலாம். சபரி வந்துட்டு சிறைக்கு போகணும்னு சொன்ன பிக் பாஸ் பிரஜினியும் சுபிக்ஷாவையும் சிறையில் அடைக்கல. அதனால ரெட்ரோ டீம் செஞ்சது தப்பே கிடையாது, அது ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜி தான். அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, பிரஜின் வந்துட்டு அந்த நெக்லஸை செட்டுக்கு மேல தூக்கி போட்டுருவாரு. இத நான் சத்தியமா எதிர்பார்க்கலடா. சரி, யாரும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு செட்டுக்கு மேல தூக்கி போட்டுட்டாரு. திடீர்னு பிக் பாஸ் வந்துட்டு அந்த நெக்லஸை கேட்டா என்ன பண்ணுவாரு? எப்படி மேல போய் எடுப்பாரு? ஆனா இது சரியா தப்பாங்கிறது எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் பிக் பாஸ் சொன்னாதான் நமக்கு தெரியும். வீட்டுக்குள்ள எங்கேயாவது மறைச்சு வைங்கன்னா இவர் தூக்கி மேல தூக்கி போட்டுட்டாரு. என்னென்னமோ பண்றாங்க, புதுசு புதுசா யோசிக்கிறாங்க. அடுத்து பார்வதி தொல்லை தாங்க முடியாமல் காலில் விழுந்த ரம்யா. இந்த நெக்லஸ் பிரச்சனையை பத்தி தலையா இருக்கிற ரம்யா எல்லாரும் முன்னாடி பேசிட்டு இருப்பாங்க. செயினை நாங்க கொடுத்துட்டு அவங்கள நாங்க ஜெயிலுக்கு போட்டோம், பிக் பாஸ் சொன்னா. அப்பதான் வழக்கம் போல நம்ம பார்வதி குறுக்க வராங்க. ரம்யா பேசிட்டு இருக்கும்போது நிறைய பேர் கை தூக்குவாங்க பேசுறதுக்காக. ஒரு நிமிஷம் இருங்க, நான் முடிச்சிடுறேன். சோ அது தப்புன்னு சொல்றீங்க. ஆனா தலை ஃபர்ஸ்ட் பேசட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம்னு சொல்லிட்டு சைலண்டா இருப்பாங்க. ஆனா பார்வதி அவங்கதான் முந்திரி கொட்டையாச்சு. வழக்கம் போல அவங்க யாரையும் மதிக்காம அவங்களோட கருத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, தலை சொன்ன விஷயத்தை தான் நானும் சொன்னேன், நான் சொல்லும் போது நீங்க யாருமே கேட்கல, ஆனா தலை சொல்லும் போது மட்டும் கேக்குறீங்க, இதுல என்ன நியாயம் இருக்கு அப்படின்னு லாஜிக்கே இல்லாம பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை நான் விக்ரம் கிட்ட பேசும்போதோ இல்ல உங்ககிட்ட சொல்லும்போதோ நீங்க யாராவது கேட்டீங்களா? நீங்க சொல்றது எதுக்குங்க அவங்க கேட்கணும்? நீங்க ஆப்போசிட் டீம்ல இருந்துட்டு இவங்களை காலி பண்றதுக்கு ஒன்னு சொல்லுவீங்க, அதை எப்படிங்க இவங்க கேட்பாங்க? சுத்தமா லாஜிக்கே இல்லாம பேசிட்டு இருக்காங்க. அதே நீங்க இந்த டீம்ல இருக்கும்போது ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவங்க வந்து ஏதாவது சொல்லும் போது அதை நீங்க கேட்பீங்களா? ஃபர்ஸ்ட் பேச விடுவீங்களா? அது வந்துட்டு பார்வதி சொன்னா எல்லாருமே கேட்கணுமா? நீங்க என்ன வேணா பேசுவீங்க, அதெல்லாத்தையும் இவங்க கேட்கணுமா? உனக்கான டைம் நான் குடுக்குறேன் பாரு, நான் பேசும்போது நடுவுல பேசாதீங்க. என்னடா அறிவே இல்லாம பேசிட்டு இருக்காங்க. ஒரு தலை சொன்னா கேட்பாங்க, அவ்வளவுதான். நீங்க தலை சொன்னதே கேட்க மாட்டீங்க, இவங்க பேசிட்டு இருக்காங்க. பார்வதி பேசுறதே தப்பான விஷயம். இதுல இந்த மக்குருதி வேற சம்பந்தமே இல்லாம சப்போர்ட் பண்றது. என்ன டீம் என்ன மேட்ச் எதுவும் தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரெடிட்ஸ் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அவங்க என்ன சொல்றாங்க என்ன மேட்டர் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாரு. பார்வதி என்ன செஞ்சாலும் என்ன பேசினாலும் சரிதான் அவரை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் கமுருதனுக்கும் ரம்யாக்கும் ஒரு கிளாஷ் வந்து ரெண்டு பேருமே வார்த்தையை விட்டுருவாங்க. இந்த பிரச்சனையில தான் இவங்க ரெண்டு பேருக்கும் புரிய வைக்க முடியாம ரம்யா கடைசி அவங்க காலில் வேணா விழுதாட்டா, போங்கடா போய் தொலைங்கடா, உங்ககிட்ட நான் பேசவே இல்லடா. ஏன்னா
இப்படிலாம் புரிய வைக்க முடியாது. ஏன்னா மழுமட்டைகளுக்கு எப்படிங்க புரிய வைக்க முடியும்? மழுமட்டைங்க மண்டையில ஒண்ணும் இல்லாததுக்கு நீங்க எப்படிதான் புரிய வைக்க முடியும்? புரியவே வைக்க முடியாது. இவன் இவ்வளவு இது பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் திவ்யா உள்ள வராங்க. ஒருத்தர் பேச விட்டு எல்லாரும் வேடிக்கை தானே பாத்துட்டு இருந்தீங்க. திவ்யாக்கும் கமருதீனுக்கும் ஒரு ஏற்கனவே ஒரு பழைய பகை இருக்கு. அந்த பகையை இது மூலமா தீர்த்துக்கலாம்னு நினைச்சிருக்காங்க போல. திவ்யா என்ன சொல்றாங்கன்னா, அது எப்படிங்க தலை பேசும்போது இவங்க குறுக்க வந்து பேசலாம்? தலைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, இவங்க யாருமே அந்த மரியாதையை கொடுக்க மாட்டாங்க, வாடி போடினா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு திவ்யா சொல்றாங்க. இதே 2 வாரத்துக்கு முன்னாடி FJ தலையா இருக்கும் போது இதே போலதான் குறுக்க பார்வதி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப திவ்யா வந்துட்டு பார்வதியை தட்டி கேட்க மாட்டாங்க. இப்ப மட்டும் வராங்க. மக்ருதீன் தான், பீட தான், அது எங்களுக்கு தெரியும். ஆனா திவ்யாவோட இன்டென்ஷன் என்னன்னா, கிடைக்கிற கேப்ல பழிக்கு பழி வாங்கிடணும், அவ்வளவுதான். இதுல இந்த நியாயம் தர்மம் அதனால நாங்க பார்க்க மாட்டோம். கிடைக்கிற கேப்ல பழிக்கு பழி வாங்கணும், அவ்வளவுதான். இதுல வந்து திவ்யா மட்டும் கிடையாது, அங்க இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட்டுமே அப்படிதான் இருக்காங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. இவங்க பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால நியாயத்து பக்கம் எப்பயுமே நிக்க முடியல இவங்களால. அதனாலே இவங்களை வந்து ஒரு ஃபேவரட் கண்டஸ்டண்டா நம்மளால பார்க்கவே முடிய மாட்டேங்குது. இது மாதிரி திவ்யாவுக்கும் கமருதீனுக்கு ஒரு சண்டை போக, அதுல 2 பேருமே மாத்தி வார்த்தையை விட அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அவ்வளவுதான், எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கவர் பண்ணிட்டேன். ஓகே நண்பர்களே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.